அடைந்தேன் தேவ சமூகத்திலே. தாமதத்தை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும் என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும் உமக்காக யாவும் சகித்தேன், உமது பலன் நீந்திடுமே. உமக்காக யாவும் சகித்தேன், உமது பலன் நீந்திடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தாமதத்தை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. தாமதத்தை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தேன், உண்மையாய் வெட்கமடை. உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தேன், உண்மையாய் வெட்கமடை. தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுவே. தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை இயேசுவே. தாமதத்தை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. தாமதத்தை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. விசுவாசத்தால் பிழைத்தோங்க வீரபாதை காட்டினீரே. விசுவாசத்தால் பிழைத்தோங்க வீரபாதை காட்டினீரே. மலர்ந்து கனி தரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறேன். மலர்ந்து கனி தரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறேன். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தாமதத்தை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. தாமதத்தை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. தேங்க்ஸ் தம்பி. ஸோ இந்த பாடல்ல நம்ம பார்த்தபடியாய் ஒரு ஸ்டாண்ட் சொல்லுதுல, உண்மையாய் உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே உண்மையாய் வெட்கம் அடையேன், தமது முக பிரகாசமும் தினமும் எனில். ஸோ அந்த நம்ம லாஸ்ட் வீக்ல டிஸ்கஸ் பண்ணும்போது அங்கிள் அந்த வேர்டை பிரதர் சுந்தர் சிங் அவங்களுக்கு கோட் பண்ணாங்க. லைக் அந்த 2 கொரிந்தியன்ஸ் 4ல இருந்து இயேசு கிறிஸ்துவின் முகத்துள்ள மகிமையின் அறிவாகிய ஒளியை நம்முடைய இருதயங்களிலே அவர் பிரகாசித்த. ஸோ இந்த நாளிலும் அந்த மகிமையின் ஒளி நம்முடைய இருதயங்களிலே பிரகாசிக்கத்தக்கதாக தேவன் தொடர்ந்து அந்த மகிமையிலே நாம் மகிழும்படிக்கு
தேவன் நமக்கு உதவி செய்யும்படிக்கு பிரதர் சுந்தர் சிங் ஜெபம் பண்றீங்களா? சுந்தர் சிங். எங்கள் ஆண்டவரே, எங்கள் அன்புள்ள பரிசுத்த பிதாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாலை வேலைக்காக கர்த்தாவே அப்பா, உம்ம சமூகத்திலே உம்மை இன்னும் அறிய, இன்னும் உம்மை கிட்டி சேர அப்பா, உம்மை குறித்த அறிவினாலே நாங்கள் ஆண்டவரே இன்னும் நிரப்பப்பட, எண்ணங்களினாலே சிந்தனைகளே உம்மை நீர் யார் என்று நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக, தேவனை தேவன் என்று மகிமைப்படுத்தத்தக்கதாக ஆண்டவரே, இந்த பூமியின் படைப்புகள் எல்லாம் ஆண்டவரே அதை நீர் படைத்தீர் என்கிற விசுவாசத்திலே நாங்கள் நிலை கொண்டவர்களாக, எங்களை படைத்தவர் நீர் ஆண்டவரே, நீர் சிருஷ்டியும் நாங்கள் நீர் சிருஷ்டிகர்த்தாவும் நாங்கள் சிருஷ்டிகளாகவும் உம்மை மகிமைப்படுத்துவதே எங்களின் பிரதான ஒரு மிஷனாக இருக்கிறதுங்கிறத விசுவாசத்திலே நாங்கள் இன்னும் இன்னும் வளர, இன்னும் ஆண்டவரே மறைப்பொருளான காரியங்களை இன்னும் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே சமூகத்துல வந்திருக்கிறோம். ஆண்டவரே அங்கிளை நீர் பலப்படுத்தும் அப்பா, நீர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறதுக்காக கூடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த நேரத்துல எங்களை சேர இந்த பைபிள் ஸ்டடியில சேர கிருபை சேர்ந்ததுக்காக கூடான கொடி ஸ்தோத்திரம். மீதி வேலையை நீ பொறுப்படுத்திக் கொள்ளும். பிரசன்னத்தினாலே இந்த ஸ்டடியை நீ நிரப்புமாறு இயேசுவின் நாமத்தில் வேண்டிய நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்ஸ் பிரதர். அங்கிள் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றதுக்கு முன்னாடி லைக் ஒரு சில நியூ பீப்புள்ஸ் இருக்கீங்க, லைக் ஜோயல் சீட்ரிக், ஜஸ்டின் ஸ்டான்லி, பிரதர் ராஜசேகர். நீங்க நாகர்கோயில இருந்து ஜாயின் பண்றீங்களா? அந்த அங்கிள் தானே இல்ல வேற யாராவது? ஜஸ்ட் நீங்க உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டீங்க, இல்ல அவங்களை இன்வைட் பண்ணவங்க யாரு அப்படின்னு ஜஸ்ட் ஒரு வார்த்தை ஷேர் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். உங்களை அன்மியூட் பண்ணிக்கலாம் பிரதர். ராஜசேகர் இல்லங்கண்ணா, ராஜசேகர் அங்கிள் ஆக்சுவலா எம்பிடிசி 4th பேட்ச். ஓகே வெல்கம் பிரதர். தென் ஜோயல் சீட்ரிக், ஜஸ்டின் ஸ்டான்லி அப்படின்றவங்க. பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர். வெல்கம் பிரதர். Thank you. Okay, I think John Lincoln நினைக்கிறேன். Okay, uncle, over to you uncle. Thanks uncle. Continue. Start பண்ணுங்க. ஓகே, இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் இவ்விதமாக நாம் வேதத்தை தியானிக்கும்படியாக கற்றுக்கொள்ளும்படியாக இந்த வாரமும் நாம் இப்படி இணைய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஆகையினாலே மிகுந்த நன்றி உணர்வோடு கூட நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே காணப்படுகிறோம். தொடர்ந்து இதுல இணைந்து கொண்டிருக்கிற யாவரையும் வாழ்த்துகிறேன், யாவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். புதிதாக இணைந்தவர்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். தொடர்ந்து இந்த வாரத்திலும் அருமையானவர்களே, நாம் ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். நான் கடந்த வாரம் சொன்னது போல, கடந்த வாரத்தினுடைய பைபிள் ஸ்டடி முடிந்த போதும் கூட என்னுடைய மனதிலே ஆழமாய் நான் நினைத்தது என்னவென்றால், இந்த ஃப்ரேஸ் இதோட முடிந்து விட்டது, அடுத்த வாரம் அடுத்த ஃப்ரேஸ்க்கு போக வேண்டும் என்று. நிச்சயமாக இதற்கு மேல இதுல பேசுறதுக்கு என்னிடத்துல ஒன்றுமே இல்லை அப்படி இருக்கிற அந்த வேளையிலே, கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலேயே இன்னொரு காரியத்தை தேவனாகிய கர்த்தர் என்னுடைய மனதிலே போட்டார். அப்போ உண்மையிலேயே என்னுடைய உணர்வுகள் அதிர்ந்ததுன்னு சொல்லலாம். ஒரு பயம் பிடித்தது. எந்த அளவுக்கு இந்த ஃப்ரேஸ் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது, அதை ஹேண்டில் பண்ணுவதற்கு நாம தகுதியானவர்களா நான் இருக்கிறேனா என்று ஆண்டவருடைய சமூகத்திலே பயத்தோடும் நடுக்கத்தோடும் காணப்பட வேண்டியது இருந்தது. மிகுந்த ஆச்சரியம், என்னுடைய இருதயத்தை அசைக்கிறது போல, அது போல அதோடு சேர்ந்து இந்த நாட்களிலே A.W. பிங்க் அவர்கள் எழுதின அந்த சாவரினிட்டி ஆஃப் காட், தேவனாகிய கர்த்தருடைய சர்வ ஆளுமை அல்லது அவருடைய சர்வ
அரசாட்சியின் உரிமை என்கிற அந்த புஸ்தகத்தை படித்து கொண்டிருக்கிறேன். உங்களில் சிலர் அதை படித்திருக்கிறீர்கள், படித்து நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறீர்கள். நான் அதை குறித்து அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறேன். நீங்களும் என்னிடத்துல அதை குறித்து பேசியிருக்கிறீர்கள். ஆனாலும் நான் அதை இன்னும் படித்ததில்லை. இந்த வாரத்திலே அதை படிக்கும்போது அதோடு கூட இந்த டாபிக்கை டீல் பண்ணும்போது அதற்கு புதிதாக ஆண்டவர் கொடுத்த அந்த ஒரு இன்சைட் அல்லது இந்த நாளிலே பகிர்ந்து கொள்ளும்படியாக கொடுத்த அந்த காரியம், இது எல்லாம் இணைந்து உண்மையிலேயே ஒரு பெரிய பயம் உண்டாயிற்று அல்லது ஒரு ஆவிக்குரிய ஒரு திகில் உண்டாயிற்று என்று சொல்லலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட கூடியிருக்கிற நம் ஒவ்வொருவருக்குள்ளேயும் அப்படிப்பட்ட ஒரு திகில், அப்படிப்பட்ட ஒரு பயம் நிச்சயமாக இருக்கும். அதை தேவன் விரும்புகிற வண்ணமாக அந்த பயத்தை அவர் நம்மளை இன்கல்கேட் பண்ண நம்ம ஜெபத்தோடு கூட காணப்படுவோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்கு இந்த நாளிலும் உதவி செய்வாராக. அவர் நம்மோடு கூட உதவி செய்யும்படியாக இருப்பதுதான் நமக்கு பெரிய கான்பிடன்ஸ். இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட காரியங்களை நம்மால் கற்றுக்கொள்ள அல்லது நாம் பேச கொஞ்சமும் தகுதியற்றவர்கள். ஸோ ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உங்களுடைய வேதாகமத்தை திறந்து அந்த வசனத்தை ஒரு முறை கூட பாருங்கள். நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இது மனப்பாடம் ஆகிவிட்ட ஒரு வசனம்தான். ஆனாலும் கூட நாம் பார்ப்பது நல்லது. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாததுதான் மனுக்குலத்தின் பாவத்தின் வீழ்ச்சியிலே முதலாவது படி என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஸோ இந்த சுவிசேஷம் எதற்காக என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சுவிசேஷம் எதற்காக ஏனென்றால் இந்த சுவிசேஷம் தேவ பலனாக இருக்கிறது. அது ஏன் தேவ பலனாக இருக்கிறது என்றால் அதிலே தேவனுடைய நீதி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மனிதர்கள் எல்லாருமே அசுத்தர்கள் அல்லது பாவிகள். அவர்கள் தேவனுடைய சமூகத்திலே அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் அவர்களுக்கு இல்லாத நீதி அல்லது அவர்கள் அநீதிக்காரர்களாக எல்லாரும் பாவம் செய்து ஏகமாக கெட்டு போனபடியினாலே அவர்களுக்கு ஒரு ஏலியன் ரைச்சியஸ்னஸ் அல்லது அவர்களுக்கு அல்லாத அல்லது அவர்களுக்கு வெளியே இருந்து அல்லது தேவனுடைய நீதி அவர்கள் மேல் மூடப்பட வேண்டியது இருக்கிறது. ஆகையினாலே இந்த சுவிசேஷம் ஏன் வல்லமை உள்ளதாக இருக்கிறது? முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசம் உள்ளவர்களோ அவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும்படி அது தேவ பலனாக இருக்கிறது. ஏன் தேவ பலனாக இருக்கிறது? ஏனென்றால் அதிலே தேவ நீதி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த சுவிசேஷத்திலேயே தேவனாகிய கர்த்தருடைய நீதி அல்லது இயேசு கிறிஸ்துவனுடைய நீதி அதிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏன் இப்படி இன்னொருவருடைய அல்லது ஒரு தேவனுடைய அல்லது இயேசு கிறிஸ்துவனுடைய நீதி ஏன் வெளிப்படுத்தப்பட வேண்டும், ஏன் கொடுக்கப்பட வேண்டும்? ஏனென்றால் மனிதர்கள் எல்லாரும் பாவம் செய்தபடினாலே தேவனாகிய கர்த்தருடைய உக்கிர கோபாக்கினை அவர்கள் மேல இருக்கிறது. இந்த உக்கிர கோபாக்கினையினுடைய அடிப்படையான காரணம் என்ன என்பதை தான் இங்கே நாம் பார்க்கிறோம் என்று நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். தேவனை தேவனென்று மகிமைப்படுத்தாததுதான் இந்த உக்கிர கோபாக்கினைக்கு காரணம். அதன் நிமித்தமாக தான் சுவிசேஷம் வெளிப்பட வேண்டியது இருந்தது அல்லது சுவிசேஷத்தினுடைய நாயகனாகிய கிறிஸ்து வெளிப்பட வேண்டியதாக இருந்தது என்று நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த தேவனை தேவனென்று மகிமைப்படுத்துதல் என்கிற காரியத்தை அல்லது இந்த ஒரு படி, இந்த ஒரு காரியம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளும்படியாக பல வாரங்களாக தேவனாகிய கர்த்தர் இந்த
ரட்சிப்பை வடிவமைத்திருக்கிற விதத்திலே தேவன் தம்மை தேவன் என்று மகிமைப்படுத்த வேண்டும் என்று நம்மிடத்துல எதிர்பார்க்கிற அந்த விதத்திலே அதை டிசைன் பண்ணியிருக்கிறார் என்று அநேக வாரங்கள் நாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து தேவனை தேவனென்று மகிமைப்படுத்துதல் என்றால் அவரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிலே அன்பு கூறுதல் என்பது தேவனை தேவனென்று மகிமைப்படுத்துதல். தேவன் என்பவர் யூனிவர்ஸ் அல்லது அண்ட சராசரங்களினுடைய அல்லது அண்ட சராசரம் அண்ட சராசரம் என்கிறது அல்லது யூனிவர்ஸ் என்கிற காரியம் நம்மாலே அல்லது எந்த விஞ்ஞானிகளாலும் எப்பேற்பட்ட விஞ்ஞானிகளானாலும் அந்த விஞ்ஞானிகளின் கூட்டமானாலும் அஸ்ட்ரானமர்ஸ் அவர்களாலேயே இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிக்க முடியாத அல்லது எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது என்று டிக்ளேர் பண்ணின அவ்வளவு விஸ்தாரமான இந்த யூனிவர்ஸ், அதை காட்டிலும் பெரியவரான தேவனாகிய கர்த்தரை நேசிக்க வேண்டுமானால், அன்பு கூற வேண்டுமானால், அந்த அளவுக்கு அதை காட்டிலும் மேலானவர் என்கிறதை அக்னாலேஜ் பண்ணி அந்த அளவுக்கு அன்பு. சோ நம்முடைய உறவினர்களையும் அல்லது நம்முடைய எல்லா உறவுகளையும் எல்லா உடைமைகளை காட்டிலும் பல மடங்கு, பல ஆயிரம் மடங்கு, பல லட்சம் மடங்கு அவரை நாம் நேசிக்க வேண்டும். ஆனால் நாம் மனிதர்களாக இருக்கிறபடினாலே நமக்கு பல லிமிட்டேஷன்ஸ் உண்டு. ஆனாலும் தேவனை தேவனென்று மகிமைப்படுத்துதல் என்றால் நம்முடைய முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரில் அன்பு கூறுதல் என்று பார்த்தோம். அதை தொடர்ந்து தேவனை தேவனென்று மகிமைப்படுத்துதல் என்றால் விசுவாசம் என்று கடந்த வாரத்திலே பார்த்தோம். பூரணமான விசுவாசம் அல்லது தேவனை தேவனென்று மகிமைப்படுத்தாமல் இருத்தல் அப்படின்னா அவிசுவாசம் அல்லது அவிசுவாசத்தினுடைய வேர். அவிசுவாசத்தினுடைய வேர் என்ன? தேவனை தேவனென்று மகிமைப்படுத்தாதது. அதுதான் முதல் பாவம். சோ தேவனை தேவனென்று மகிமைப்படுத்துதல் என்பது என்ன? அவரை பூரணமாய் சார்ந்து கொள்ளுதல், அவரை பூரணமாய் விசுவாசித்தல், விசேஷமாக நீதி உண்டாகும்படியாக நான் அவரை விசுவாசித்தல். அதற்கு ஒரு நல்ல உதாரணமாக காயின் ஆபேலுடைய கதையை நம்ம பார்த்தோம். அவர்கள் இருவரும் பலி செலுத்தின அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். அருமையானவர்களே, ஒரு தேவனுடைய மனுஷன் இவ்விதமாக சொல்லுகிறார். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், காயினும் ஆபேலும் ஒரே விதமானவர்கள் தான், அல்லது பாவம் என்கிற நிலைமையிலே ரெண்டு பேரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக ரெண்டு பேரும் பாவிகளாக நிற்கிறார்கள். ஒரு தேவ மனுஷன் என்ன சொல்லுகிறார்? அருமையானவர்களே, ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், நாம் அந்த காயின் ஆபேல் கதையை படிக்கும் போது அல்லது வேதாகமத்தில் உள்ள பழைய ஏற்பாட்டில் உள்ள புதிய ஏற்பாட்டில் உள்ள மக்கள், கேரக்டர்ஸ், சரித்திர புருஷர்களை அல்லது சரித்திரத்திலே வருகிற மக்களை குறித்து நாம வாசிக்கும் போது நம்மை அறியாமல் அந்த காரியத்திலே, அந்த வசன பகுதியிலே அல்லது அந்த ஸ்டோரி லைன்ல வருகிற நல்ல கதாபாத்திரங்களோடு நம்மை இணைத்துக் கொள்வது ஒரு நம்முடைய இருதயத்தினுடைய ஒரு டெண்டன்சி. அதன்படி நம்ம காயின் ஆபேல் கதையை படிக்கும் பொழுது நான் ஆபேல் தான் போல அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிடுவோம். ஆனா அந்த தேவ மனுஷன் என்ன சொல்லுகிறார் என்றால், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும், அவன் விசுவாசியாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரனானாலும் சரி, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் காயினை போல ஆவதற்கான எல்லா பொட்டென்ஷியாலிட்டியும் அவனுக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்றார். அப்போ அவர் எதை குறித்து சொல்லும் போது இதை சொல்லுகிறார் என்றால், தேவனாகிய கர்த்தர் அவர் பொதுவாக எல்லா மனிதர்களையுமே தமது பொதுவான கிருபையினாலே பாவம் கூடுதலாக செய்யாதபடி அவர் அவனை தாங்கிக் கொண்டிருக்கிறார். அதை குறித்து அவர் அதற்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லுகிறார். அது ரெஸ்ட்ரெய்னிங் பவர், ரெஸ்ட்ரெய்னிங் கிரேஸ். இது ரட்சிக்கும் கிருபை அல்ல, பொதுவான கிருபையிலே ஒரு விதமான கிருபை. அதுதான்
அபிமலேக்கு சாராளோடு பாவம் செய்யாதபடி, அவளோடு விபச்சாரம் செய்யாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை தடுத்தேன், நான் உன்னை விடவில்லை என்று சொல்லுகிறார். சோ நாம் காயினை பற்றி படிக்கும்போது நான் காயினை மாதிரி கொலைகாரன் அல்லன்னு சொல்லி யோசிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஏன் அப்படி இல்லை என்றால், ஏன் மனிதர்கள் எல்லாரையுமே தேவனாகிய கர்த்தர் ஒரு விதமான ஒரு ரெஸ்ட்ரெய்னிங் பவர்னால அவர்களை ரெஸ்ட்ரெயின் பண்ணி வைத்திருக்கிறார். இல்லாவிட்டால் எல்லாருமே காயினை போல மாறிட்டாங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்னு சொல்லி யோசித்து பாருங்க. சோ டோட்டல் கேயாஸ், அதுபோல விபச்சாரம், எல்லா காரியங்களும் மிகுதியாய் அவிழ்த்து விடப்படும். சோ அந்த ஃபாலன் நேச்சர், மனிதர்கள் எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள் என்பதற்கு அர்த்தம் என்ன? அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இன்னும் ஒரு உதாரணம் சொல்லுகிறார். ஒரு பாலை நம்ம மேல போட்டோம்னா அது கீழே எவ்வளவு ஆழமாக இருக்கிறதோ அவ்வளவு கீழே போகிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த பாலை நான் அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு அகென்ஸ்டா நான் என்னுடைய கரத்திலே தாங்கி பிடிப்பேனானால் அந்த லெவல்ல அது இருக்கும். சோ தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய சர்வ ஆளுமையின் அரசாட்சி உரிமையிலே ஒவ்வொரு மனிதனையும் அப்படி தாங்கி பிடித்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்படி இல்லை என்றால் அவன் எல்லாருமே காயினை போல மாறி முழுமையான கொலைகாரர்களாக எல்லாருமே பயங்கர ரத்தம் சிந்துதல் நடக்கும் என்று இங்கே எதற்காக சொல்லுகிறேன் என்றால், காயினும் ஆபேலும் ஒரே நிலைமையிலே பாவிகளாக இருக்கிறார்கள். ஆனால் ஒருவன் சொல்லுகிறான், நான் பாவிதான், என்னாலே ஒன்று முடியாது, நான் என்னுடைய நீதி அல்லது நான் தேவனிடத்திலே அங்கீகாரம் பெற வேண்டுமானால் அவரை தான் நான் சார்ந்து கொள்ள வேண்டும், அவருடைய முறைமைகளை தான் நான் சார்ந்து கொள்ள வேண்டும், அவர் சொல்லுகிற முறைமைகள், அவருடைய வார்த்தையிலே அவர் சொல்லுகிற முறைமைகளை தான் நான் சார்ந்து கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய கிரியைகளை அல்ல அவரையே சார்ந்து கொள்ளுகிறான். ஆனால் காயினோ, நான் நல்லா விவசாயம் பண்ணுவேன், நான் நல்ல காணிக்கை அவருக்கு கொடுப்பேன், என்னால முடியும், என்னுடைய கரத்தின் கிரியைகள் என்று அதை நம்பி வந்தான். அதுதான் அதுல முக்கியமான காரியங்கள். சோ கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களிலே இன்னும் விளக்கமாக பார்க்க உதவி செய்வார் என்றால் அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம்தான். அங்கேதான் மதங்கள் ஆரம்பிக்கின்றன. மனிதர்கள் தேவனை பிரியப்படுத்துகிற காரியம் அங்கேதான் ஆரம்பிக்கிறது. ஒருவன் சொல்லுகிறான், நான் என்னுடைய கிரியைகளினாலே அவரை பிரியப்படுத்தி விட முடியும், நான் என்னுடைய கிரியைகளினாலே தேவனை அடைந்து விட முடியும், நான் என்னுடைய கிரியைகளினாலே தேவனை சார்ந்து விட முடியும் என்று சொல்லுகிறான். இன்னொருவன் சொல்லுகிறான், என்னுடைய கிரியையினாலே ஒன்றும் நான் செய்ய முடியாது, விசுவாசத்தினாலே தான் நான் அவரை பிரியப்படுத்த முடியும், நான் அவரை முழுமையாய் சார்ந்து கொள்கிறதுனாலே தான் நான் அவருக்கு பிரியமாய் நடக்க முடியும் என்று அவன் தீர்மானம் எடுக்கிறான். சோ அந்த காரியம். சோ இந்த நாளிலே அருமையானவர்களே, அதை விட்டு தேவனை தேவனென்று மைமைப்படுத்துதல் என்றால் சரியான ஜெபம் பண்ணுதல் அல்லது சரியான ஜெபம் செய்தல் என்கிற ஒரு காரியம். அதை தான் இந்த நாளிலே பார்க்க இருக்கிறோம் அருமையானவர்களே. நாம் தேவனை தேவனென்று மைமைப்படுத்துகிறோம் என்றால் நம்முடைய ஜெபம் சரியான ஜெபமாக இருக்க வேண்டும். அது சரியான ஜெபம் என்றால் என்ன, தவறான ஜெபம் என்றால் என்ன, அதை நாம பார்க்கிறதற்கு இயேசு சொல்லி கொடுத்த ஜெபத்திற்கு நம்ம போலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம். இயேசு தாமே அல்லது தேவன் தாமே, திருத்துவத்தின் 2ஆம் நபராகிய அந்த தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து, அவர் சொல்லி கொடுத்த ஜெபம் மிகவும் கருத்தாழமான ஒரு பெர்ஃபெக்டான பரிபூரணமான ஒரு நிறைவான ஒரு ஜெபம். அந்த ஜெபத்தை நம்ம முழுமையாக பார்க்காவிட்டாலும் அதிலிருந்து ஒரு சில காரியங்களை எடுத்து நான் மேலே உங்களை எடுத்து செல்ல நான் விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 9வது வசனம் தொடங்கி 13வது வசனம் வரையிலும்
அந்த ஜெபத்தை நாம் பார்க்க முடியும். அதை நான் வாசிக்கிறேன். நீங்கள் உங்களுடைய வேதாகமத்திலே அல்லது ஸ்கிரீன்ல நீங்கள் கவனமாக பின்பற்றுங்கள். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. அருமையானவர்களே, இதிலே 6 குறிப்புகள் இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த 6 குறிப்புகளையும் சேர்த்து அதற்கு ஒரு தலைப்பு நாம் கொடுப்போமேயானால், அக்னாலஜிங், ஆஸ்கிரைபிங், அங்கீகரித்தலும் உரித்தாக்குதலும். முதலாவதாக தேவன், அருமையானவர்களே, இந்த 6 குறிப்புகளுமே தேவனை தேவன் என்று மகிமைப்படுத்துகிற காரியங்கள் தான். ஆனா இதிலிருந்து ஒரே ஒரு காரியத்தை தான் நாம கர்த்தருக்கு சித்தமானால் இந்த நாளிலே நாம கொஞ்சம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். இந்த 6 குறிப்புகளுமே சரியானபடி உணர்ந்து நாம் செய்வோமேயானால் அது தேவனை தேவன் என்று மகிமைப்படுத்துகிற ஒரு ஜெபம். எப்படி அவரை நாம் அக்னாலஜ் பண்ணுகிறோம், அவரை இந்த ஒவ்வொரு குறிப்பிலேயும் நாம் அவரை தேவன் என்று அக்னாலஜ் பண்ணுகிறோம், நாம் அவரை தேவன் என்று நாம் அங்கீகரிக்கிறோம். தேவனுக்குரிய அதிகாரத்தை அல்லது தேவனுக்குரிய உரிமையை நாம் அவருக்கு உரித்தாக்குகிறோம். சோ தேவனை நாம் எந்த விதத்திலே அங்கீகரிக்கிறோம், எந்த விதத்திலே அவருக்குரிய உரிமையை அவருக்கே நாம் உரித்தாக்குகிறோம் என்பதை நாம பார்க்கலாம். முதலாவது குறிப்பு என்ன? உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அல்லது உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீர்தான் மகிமைக்கு பாத்திரர் என்பதை நாம் அங்கீகரிக்கிறோம், அதை நாம் அவருக்கு உரித்தாக்குகிறோம். 2வது, உம்முடைய சித்தம் உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. நீர்தான் சர்வ ஆளுமையின் அல்லது சர்வ அரசாட்சியின் அதிகாரமுடையவர். நீர்தான் சாவரின் காட். அரசர்களுக்கெல்லாம் நீர்தான் அரசர். நீர் ராஜாதி ராஜா, நீர் கர்த்தாதி கர்த்தா என்று தமிழிலே நாம் அதிகமாக சொல்லுகிறோம் அல்லவா? நீர் அரசர்களுக்கு எல்லாம் அரசர், அதிகாரிகளுக்கெல்லாம் அதிகாரி. தேவனை தேவன் என்று மகிமைப்படுத்துதல் என்பதற்கு அர்த்தம், நீர் அரசர்களுக்கெல்லாம் அரசர், நீர் அதிகாரிகளுக்கெல்லாம் அதிகாரி என்பதை நாம் அங்கீகரிக்கிறோம். நாம் இந்த ஜெபத்தை செய்யும் போது, நான் ஆண்டவரே, நான் உம்மை அங்கீகரிக்கிறேன், நீர் ராஜாதி ராஜா என்பதை நான் அங்கீகரிக்கிறேன், உமக்கு உரிய கனத்தை நான் செலுத்துகிறேன் என்று அர்த்தம். 3வதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று நாம் சொல்லுகிறோம். அப்படி சொல்லும் போதும் தேவனை தேவனென்று மகிமைப்படுத்துகிறோம். தேவனுக்குரிய அல்லது தேவனை நாம் அங்கே அங்கீகரிக்கிறோம், தேவனை தேவனாக அங்கீகரிக்கிறோம். அவருடைய சித்தத்தை நாம் அங்கீகரிக்கிறோம். அவருடைய சித்தம்தான் செய்யப்படுகிறது, அவருடைய சித்தம்தான் செய்யப்பட வேண்டும், அவருடைய சித்தம்தான் செய்யப்படுகிறது என்பதை நான் அங்கீகரிக்கிறேன், அதை அவருக்கு உரித்தாக்குகிறேன், சித்தத்தை அவருக்கு உரித்தாக்குகிறேன். 4வதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இங்குதான். So give us this day our daily bread என்று சொல்லும் போது, தேவன்தான் ப்ரொவைடர், என்னுடைய ப்ரொவைடர். எனக்கு என்னுடைய எல்லா பொருள் சார்ந்த தேவைகளையும் சந்திப்பது அவர்தான் என்பதை அக்னாலஜ் பண்ணுகிறேன்.
அவர் குயவனாக இருக்கிறார், நான் அவருடைய கரத்திலே களிமண்ணாக இருக்கிறேன். அவர் மேய்ப்பராக இருக்கிறார், நான் ஒரு ஆடாக இருக்கிறேன். மேய்ப்பனை முழுமையாய் சார்ந்திருக்கிற ஆடாக இருக்கிறேன். மேய்ப்பன் ஆடுகளுக்கான ஆகாரத்துக்கான ப்ரொவிஷனை அவன் உண்டாக்கி கொடுக்கிறான் என்று நான் அவருடைய அந்த உரிமையை நான் அங்கீகரிக்கிறேன். அவருக்கு உரிய அந்த உரிமையை நான் அவருக்கே உரித்தாக்குகிறேன். He is my provider. இரண்டாவதாக 4வது குறிப்பு. 4 குறிப்புகளை நம்ம பார்த்து விட்டோம். 5வது குறிப்பு எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை நீர் எங்களுக்கு மன்னியும். லார்ட், யூ பி அவர் பார்டனர். அதுதான் ஆபேல் செய்தான். என்னுடைய பாவம் என்னாலே பரிகரிக்கப்பட முடியாது. அவர் சொல்லி இருக்கிறார், he has made a provision. அவர் என்னுடைய பாவங்கள் பரிகரிக்கப்படும்படியாக, என்னுடைய பாவம் பயங்கரமானது, என்னுடைய பாவத்திலிருந்து நானே விடுபட்டு கொள்ள முடியாது. என்னுடைய பாவத்திலிருந்து இந்த பாவத்தினுடைய தன்மையிலிருந்து என்னை விடுதலை பண்ண என்னாலே முடியாது. அல்லது என்னுடைய பாவத்திற்கான விமோசனத்தை நானே தேடிக்கொள்ள முடியாது. அதற்கு நான் அவரையே சார்ந்திருக்க வேண்டும். அதை தான் நாம் இங்கே செய்கிறோம். விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கிறோம், லார்ட் யூ பி மை பார்டனர். என்னுடைய பாவங்களை நீர்தான் மன்னிக்க முடியும், நீர் எனக்கு மன்னியும் என்று சொல்கிறோம். சோ ப்ரொவைடர், பார்டனர் அண்ட் ப்ரொடெக்டர். 3வது அல்லது 6வது நாம் என்ன சொல்லுகிறோம்? கடைசி குறிப்பு, சோதனைகளுக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று என்னை ரட்சித்துக் கொள்ளும். நான் காலையிலே எழுந்ததிலிருந்து இரவு வரையிலும் படுக்கைக்கு செல்லுகிறது வரையிலும் எனக்கு பாவ சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும் ஆண்டவரே. அந்த சோதனைகளிலே நான் விழுந்து விடாதபடி, சோதனைக்கு உட்படாதபடி, தீமையான காரியங்களை நான் செய்து விடாதபடி, பாவமான காரியங்களை செய்து விடாதபடி என்னை பாதுகாத்துக் கொள்ளும். யூ பி மை ப்ரொடெக்டர். நீர்தான் என்னை பாதுகாக்க முடியும். சோ அதை நான் அங்கீகரித்து உமக்குரிய அந்த உரிமையை உமக்கே உரித்தாக்குகிறேன். சோ இந்த 6 குறிப்புகளிலேயும் தேவனை தேவனென்று நாம் அங்கீகரித்து அவருக்குரிய அந்த அங்கீகாரத்தை அல்லது அவருக்குரிய அந்த உரிமையை அவருக்கே உரித்தாக்குகிறோம். We are acknowledging that he is our provider. We are acknowledging that he is our pardoner, he is our protector, and we ascribe to him. நாம் இந்த ஜெபத்தை ஜெபிப்பதன் மூலமாக, என்னை தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும் என்று ஜெபிப்பதன் மூலமாக அவருக்கு உரிய அந்த உரிமையை நாம் அவருக்கு உரித்தாக்குகிறோம். இப்போ இதிலிருந்து உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்பதை மாத்திரம் இந்த மாலை வேளையிலே நம்ம எடுத்து படிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. அருமையானவர்களே, ஏனென்றால் அநேகர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இன்று பொதுவாக கிறிஸ்தவ உலகம் என்ன நினைக்கிறது என்றால், நன்றாக கவனியுங்கள், நான் விரும்புகிற காரியம் அல்லது இந்த காரியம், இந்த பொருள், இந்த காரியம் எனக்கு இருக்குமானால், எனக்கு கிடைக்குமானால் நன்றாக இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். இட் இஸ் குட் ஃபார் மீ. இது எனக்கு கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று நான் விரும்புகிறேன். அந்த விருப்பம்தான் சித்தம். சோ இந்த காரியம் நடப்பதற்காக தேவனை நான் விரும்பும் காரியத்தை நான் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவனுடைய சித்தத்தை நான் வளைத்து விடலாம், அல்லது என்னுடைய வாழ்க்கையின் நிகழ்வுகளை நான் கட்டுப்படுத்தும்படியாக. நன்றாக கவனியுங்கள், என்னுடைய வாழ்க்கையின் நிகழ்வுகளை நான் கட்டுப்படுத்தும்படியாக அவருடைய சித்தத்தை அதற்கேற்றாற் போல நான் வளைத்து விட வேண்டும் என்கிற எண்ணம் போல ஜெபிக்கிற ஜெபங்கள் தான் அதிகமாக இருக்கிறது அல்லவா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2 வசனத்தை நாம வாசிக்கலாம். முதலாவதாக, இந்த ஜெபத்திலே தேவனிடத்திலே கேட்கிற காரியங்களை குறித்து நாம் மிகவும் நன்றாக அறிந்திருக்கிற, அதிகமாக விசுவாசிகளுடைய மத்தியிலே பயன்படுத்தப்படுகிற
மிகவும் ஃபெமிலியரான ஒரு வசனத்தை, 2 வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 13-14 வசனங்கள். 13-14 வசனங்கள். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் என்று இயேசு சொல்கிறார். தொடர்ந்து அதே காரியத்தை சொல்கிறார் 14வது வசனத்திலே, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். சோ முதலாவது நம்ம அதுல அறிந்து கொள்ள வேண்டியது, என் நாமத்தினாலே என்கிற காரியம். அதிலே நாம் ஆழமாக செல்ல விரும்பவில்லை. ஆனாலும் என் நாமத்தினாலே என்றால் என்னுடைய நாமத்திற்கு மகிமையாக, அல்லது என்னுடைய நாமத்திற்கென்று வாழும்படியாக, என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக என்றுதான் அதற்கு அர்த்தம். ஆனால் அது நம்முடைய முக்கியமான குறிப்பு அல்ல. இந்த மாலையிலே நாம பார்க்க இருக்கிறது அவருடைய சித்தம் என்கிற காரியம். சோ இந்த வசனங்களை, இந்த பிரேசஸ், இந்த 2 வசனத்திலேயும் உள்ள அந்த பிரேஸை எடுத்துக்கொண்டு என்ன வேணாலும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுகிற ஒரு போதனை இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். சோ என்ன, 13வது வசனத்தினுடைய முதல் பகுதி, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ. சோ அந்த அதே காரியம் 14வது வசனத்திலையும் ரிப்பீட் பண்ணப்பட்டிருக்கிறது. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஸோ இன்னைக்கு காலையில தம்பி ராக்லாண்டோட பேசி கொண்டிருக்கும் போது, ராக்லாண்டுக்கு தெரிஞ்ச ஒரு விசுவாச நண்பர் அவர் சொல்லுவாரா அடிக்கடி, இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு அவர் சொல்லுவாரு, நீ ஆண்டவரிடத்துல நல்ல ஒரு கார் கேட்கிறேன்னா ஆடி காரா கேட்கணும், அது எது நல்ல பெஸ்டா உனக்கு தெரியுதோ அதை நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லி. அருமையானவர்களே, இந்த வசனம் அதை குறிப்பதே அல்ல என்பது நமக்கு தெரியும். ஆனாலும் இதோடு கூட இதே அப்போஸ்தலனாகிய யோவானை பரிசுத்த ஆவியானவர் ஏவி தேவனுடைய வார்த்தையாக நம்ம எழுதி கொடுத்திருக்கிற 1 யோவான் 5:14 இதோடு கூட நாம சேர்த்துதான் எப்பொழுதும் பார்க்க வேண்டும். அதையும் நம்ம வாசிக்கலாம். 1 யோவான் 5வது அதிகாரம் 14வது வசனம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அருமையானவர்களே, நன்றாக சிந்தனை செய்ய வேண்டிய காரியங்கள் இவைகள். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அநேகர் என்றால் பொதுவாகவே இப்படி ஒரு பழக்கம் அநேக ஊழியக்காரர்களும் கூட சொல்லி இருப்பார்கள். ஒரு பிரேயர் பாயிண்ட்டுக்குன்னு சொல்லி ஒரு நோட் வச்சிருப்பாங்க. அதுல தாங்கள் தேவனிடத்திலே என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ அந்த ஜெப குறிப்புகளை எழுதியிருப்பார்கள். அதிலே ஆன்சர்ட் பிரேயர்ஸ் என்று சொல்லி தேவன் எந்தெந்த காரியங்களுக்கு பதில் கொடுத்திருக்கிறாரோ அதை டிக் பண்ணுவாங்க. பதில் கிடைக்காததை கிடைக்கிறது வரையிலும் வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. அவர்களுடைய பார்வையிலே கிடைக்கும் போது அதை டிக் பண்ணுவாங்க. சோ இது ஒரு நல்ல குணம் போல, நல்ல ஒரு ஆவிக்குரிய தன்மையை போல ஒரு தோற்றம் அளிக்கும். ஆனால் அருமையானவர்களே, வேதவசனம் என்ன சொல்லுகிறது என்றால், இந்த வேதவசனத்தினுடைய அடிப்படையிலே நம்ம பார்க்கும்போது there are no unanswered prayers. தேவனிடத்திலே அவருடைய நாமத்திலே அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்கிற எல்லாவற்றையும் அவர் செய்கிறவராக இருக்கிறார். அதுதான் அவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு தைரியம். இது ஒரு மிக முக்கியமான காரியம். இது ஒரு அநேகருக்கு இது ஒரு பெரிய குழப்பத்தையும் உண்டாக்கும். பரவாயில்லை, நம்ம தொடர்ந்து இந்த காரியங்களை கற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. அருமையானவர்களே, இதை குறித்து அந்த A.W. பிங்க் அவர்கள் எழுதியிருக்கிற 2 ஸ்டேட்மெண்ட், 2 காரியத்தை
நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். ஆங்கிலத்திலும் தமிழிலும் அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் சொல்லுகிறார், to say that human destinies may be changed and molded by the will of man is rank infidelity. That is the only proper term for it. என்ன சொல்லுகிறார் என்றால், நன்றாக கவனியுங்கள், மனிதனுடைய வாழ்க்கையிலே நடக்கும் நிகழ்வுகளை அவனே மாற்றிக்கொள்ளலாம் என்கிற நிலையிலே அவன் இருப்பானானால், அப்படின்னு அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், என்னுடைய வாழ்க்கையிலே நடக்க போகும் நிகழ்வுகளை நான் எனது விருப்பப்படி மாற்றிவிடலாம் என்கிற நோக்கத்தோடு நான் ஜெபிப்பேனே ஆனால், ஏனென்றால் ஜெபத்தை குறித்து தான் அங்கே பேசுகிறார். அது என்ன காரியம் என்று சொல்லுகிறார் என்றால், அது இட்ஸ் ரேங்க் இன்ஃபிடெலிட்டி என்று சொல்லுகிறார். அது ஒரு பயங்கரமான துரோகம் என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு இதுதான் சரியான டேர்ம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். சோ என்னுடைய விருப்பத்தின்படி காரியங்கள் நடக்க வேண்டும், நடப்பது வரை நான் அதை டிக் பண்ணாம அந்த காரியத்தை நான் வைத்திருப்பேன், நான் தொடர்ந்து அதற்காக ஜெபித்துக் கொண்டிருப்பேன், அல்லது என்னுடைய விருப்பம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இருப்பது, அந்த ஆட்டிடியூட்ல ஜெபித்து கொண்டிருப்பது, இட் இஸ் ரேங்க் இன்ஃபிடெலிட்டி அல்லது பயங்கரமான ஒரு துரோகம் என்று சொல்கிறார். இன்னொரு காரியத்தை சொல்கிறார், டு சே தட் human destiny can be changed by the will of man is to make the creature's will supreme, and that is virtually to dethrone God. அதாவது மனிதனுடைய வாழ்க்கையிலே நடக்கும் நிகழ்வுகளை அவன் தன்னுடைய சித்தத்தின்படி செய்ய முடியும், அல்லது ஜெபத்தின் மூலமாக தன்னுடைய விருப்பம் நிறைவேற முடியும் என்று நினைப்பானால், அது படைக்கப்பட்ட படைப்புகளினுடைய சித்தத்தை சாவரினாக அல்லது சர்வ ஆளுமையின் அரசாட்சி உரிமை பெற்றதாக அங்கீகரிப்பதாகும். அதனுடைய சாராம்சம் என்னவென்றால், தேவனாகிய கர்த்தரை அவருடைய சிங்காசனத்திலிருந்து டீத்ரோன் பண்ணுவது, அவருடைய சிங்காசனத்திலிருந்து அவருடைய அரியணையிலிருந்து அவரை அகற்றுவது. அகற்ற முடியாத காரியம், ஆனால் அகற்றுகிற காரியம் என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களினுடைய ஜெபங்களை கவனிக்க ஒரு கிறிஸ்தவம், ஆவிக்குரிய உலகம், ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லுகிற சபைகள் கூட இந்த காரியத்திலே நாங்கள் விரும்பியபடி அல்லது அநேகமாக எல்லா ஜெபங்களும் இப்படிப்பட்ட காரியங்களை மையப்படுத்தி இருக்கிறதை நாம பார்க்க முடியும். அருமையானவர்களே, இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு நாம போகலாம். இந்த தேவனுடைய சித்தம் என்று சொன்னால் என்ன? உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று சொல்லும் பொழுது அது எந்த சித்தத்தை குறிக்கிறது என்பதை ஒரு சில வசனங்களிலே நாம பார்க்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம், இந்த தேவனுடைய சித்தம் என்றால் என்ன, அல்லது இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக, அருமையானவர்களே, பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக என்கிற அந்த சொற்றொடரை நாம் இந்த நாள்ல பார்க்கவில்லை. உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக, thy will be done என்கிற அந்த ஒரு காரியத்தை தான் நாம் எடுத்துக்கொள்கிறோம். சோ அந்த சித்தம் என்ன என்றால், எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 10, 11, 12 வசனங்களை வாசிக்கலாம். எபேசியர் 1, 10, 11, 12 இந்த 3 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தயை கூர்ந்து அந்த வார்த்தைகளை கவனமாக பாருங்கள். நான் இன்டராக்டிவ் செஷனாக இருந்தா உங்கள்கிட்ட நான் கேட்பேன். தமக்குள்ளே தீர்மானித்திருந்த, அல்லது முந்தின வசனத்துல இருந்து வாசிக்கிறேன்.
காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் இரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையா இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியா இருக்கும்படிக்கு, நன்றாக கவனிங்கள் 12வது வசனம், தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். இதுல 2 வார்த்தைகளை அதிலே கவனியுங்கள், 2 அல்லது 3 வார்த்தைகள். தீர்மானம் என்கிற வார்த்தை, தீர்மானம், the plan of God, plan, தீர்மானம். தயவுள்ள சித்தம் 10வது வசனத்திலே தம்முடைய தயவுள்ள சித்தம். சோ தேவனுடைய தீர்மானம் அல்லது தேவனுடைய அந்த பிளான், வெரி குட், தேவனுடைய தீர்மானம் அல்லது தேவனுடைய பிளான், அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இன்னொரு பதம் என்ன, இன்னொரு ஃப்ரேஸ் என்ன? தம்முடைய தயவுள்ள சித்தம். The will of God which is pleasing to him, அவருக்கு பிரியமான. இதைத்தான் ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனத்துல வாசிக்கும் போது தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம். இந்த காட்ஸ் வில் அப்படிங்கிறது அவருடைய பிளான், அவருடைய திட்டம், அவருடைய சித்தம். இது நமக்கு நல்லது. இட் இஸ் a good plan. அதான் குட் பிளஷர். நன்மையும் அவருக்கு பிரியமானதும் பரிபூர்ணமான பெர்ஃபெக்ட் பிளான். அருமையானவர்களே, இதை குறித்து தான் இங்கே வாசிக்கிறோம். சோ அந்த உங்களுடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று சொல்லும் போது இந்த அவருடைய பிளான், அதே காரியம், அதே வார்த்தைகள் 12வது வசனத்திலே ரிப்பீட் ஆகிறத பாருங்க. தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக, the counsel of his will, எல்லாவற்றையும் நடப்பிக்கிறார். நல்ல கவனிங்க, ரொம்ப முக்கியமான காரியம். தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே. அகைன் இங்கேயும் அந்த தீர்மானம் வருகிறது, அவருடைய சித்தம் வருகிறது. ரெண்டும் parallel words. சோ தேவன், இந்த 3 வசனங்களினுடைய சாராம்சத்தை சொல்லுகிறேன். தேவன் உலகம் உண்டானதற்கு முன்னாலேயே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் எல்லா நிகழ்வுகளையும் ஒன்றிணைத்து, நன்றாக கவனியுங்கள் வார்த்தைகளே, மிக முக்கியமானது. எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் நடக்கிற எல்லா நிகழ்வுகளையும் ஒருங்கிணைத்து, எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து அவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒருங்கிணைக்க கூடிய அல்லது அவருடைய அந்த திட்டம் உலகம் உண்டானதற்கு, உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே தேவனாகிய கர்த்தர் ஒரு திட்டத்தை உண்டாக்கினார். அது அவருடைய தயவுள்ள சித்தமாக இருக்கிறது. அது அவருடைய தயவுள்ள சித்தமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இதை குறித்து ஆதிகாலம் முதல் அவருடைய இருதயத்தில் மறைந்திருந்த ரகசியம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ நீங்க இதுல கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம், அந்த 12வது வசனத்துல இந்த அவருடைய சித்தத்தின் ஆலோசனையின்படி அல்லது இந்த அவருடைய தீர்மானத்தின்படி, திட்டத்தின்படி, பிளான் படி தான் எல்லாவற்றையும் நடப்பிக்கிறார். He does everything. அதை மனதிலே வைத்துக் கொள்வோம். ஆனால் இதுதான் அவர் ரோமர் 12:1 அவருடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம். அப்படின்னா நிச்சயமாக நாம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. அதற்கு முன்பதாக இன்னொரு வசனத்தையும் வாசித்தரலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 8, 9, 10 வசனங்கள். 9 அல்லது 9, 10 மாற்றம் வாசிக்கிறேன். தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படி, உலக தோற்றத்திற்கு முன்பே கொண்டிருந்த அந்த தீர்மானம், அந்த பிளான், அந்த ரகசியம், அந்த அவருடைய தயவுள்ள சித்தம், இது ரோமர் 12:1 படி
அது இட் இஸ் அ குட் பிளான் போட்டிருக்கு. சோ இந்த பிளான் படிதான் எல்லாவற்றையும் செய்கிறார். அப்படியானால் அருமையானவர்களே, நாம் நேச்சுரலாக கேட்கிற ஒரு கேள்வி, கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, கேட்கக்கூடிய கேள்வி, ரஷ்யா உக்ரைனுக்கு விரோதமாக இருக்கிறது, உக்ரைன் ரஷ்யாவுக்கு விரோதமாக இந்த போராட்டத்திலே கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள், மேபி அதோட கூட இருக்கலாம், 1 கோடி மக்கள், அதிலே பிஞ்சு குழந்தைகள், பால் குடிக்கிற குழந்தைகள், இன்ஃபன்ட்ஸ், கொஞ்சம் வளர்ந்தவங்க, பெரியவங்க, வயதானவர்கள், எவ்வளவு. அப்போ 1 கோடி மக்கள் என்றால் 1 கோடி ஸ்டோரிஸ். நமக்கு அது நியூஸ். ஆனால் there are 100,000 stories. ஸ்டோரிஸ்னா சம்பவம். அது 1 கோடி, அதுல எவ்வளோ பிள்ளைகள், எவ்வளோ பெரியவர்கள், எவ்வளோ வயசானவர்கள், அவர்களுடைய கண்ணீர் கதைகள், அதிலே ஆஸ்பத்திரியில வேதனைப்படுகிறவர்கள், நடந்து இன்னொரு நாட்டுக்கு போகும்போது உள்ள அன்சர்டன்டி, அவர்களுடைய அந்த அநேகர் காயப்பட்டவர்கள், இப்படி பல காரியங்கள். ஸ்ரீலங்காவில் பயங்கரமான பஞ்சம், இந்த காரியங்களை எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். உயிர் இந்த கடல்ல நாங்க செத்து போனாலும் பிள்ளைகளோட இந்தியால எப்படியாவது போய் சேர்ந்துட மாட்டோமா? பயங்கரமான பஞ்சம் இல்ல, நமக்கு தெரியும். சோ இது எல்லாமே இந்த வசனங்களின்படி அவருடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான அந்த திட்டத்திற்கு உள்ளே வருகிறது என்றால் அது எப்படி? how can it be a good plan? அருமையானவர்களே, இந்த இடத்துல நான் விஸ்தாரமாக பேச முடியாது, இன்னும் ஒரு சில காரியங்களுக்கு போக வேண்டும். கர்த்தருக்கு சித்தமானால் இதில் தொடர்ந்து டுவெல் பண்ண ஆண்டவர் உதவி செய்வார். நமக்கு ஒரு பெரிய ரீஓரியன்டேஷன் தேவைப்படுகிறது அருமையானவர்களே. நன்மையான காரியம் என்றால் நாம் நினைக்கிறோம் எனக்கு விருப்பம் போல நடக்குமானால் அது நன்மையான காரியம் என்று. அருமையானவர்களே, சில காரியங்களை நான் ஓப்பனாகவே சொல்லுகிறேன். எனக்கு வெக்கம் இல்லை, வெக்கம் உள்ளவன் தான். ஆனா அருமையானவர்களே, தம்பி இமையெல்லாம் எனக்காக ஜெபம் பண்ணும்போது இந்த எந்த ஃபோரத்துலையுமே அங்கிளுக்கு இருக்கிற அந்த தூக்கம் இல்லாத பிரச்சனையில உதவி செய்யும் ஆண்டவரே, தம்பிக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஸோ அப்போ அது எவ்வளோ பெயின்ஃபுல்லான காரியம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். ஆனா அது நான் ஒவ்வொரு நாளும் நல்லா தூங்கி எழும்புற அந்த நாள் என் விருப்பத்தின்படி நடந்திருக்குது. அதனால அது நல்லதுன்னு நான் ஒத்துக்கொள்றது ஈஸி. ஆனா அந்த தூக்கம் வராம 2 நாள் 3 நாள் தூங்காம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறது என்பது ரொம்ப கடினமான காரியம். ஏன்னா அக்கார்டிங் டு மீ, என்னை பொறுத்த அளவிலே அது ஒரு நன்மையான காரியம் அல்ல. ஆனால் ஒரு ஸ்டேஜ்ல எல்லாம் என்ன ஜெபம் பண்ணேன்னா, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி வந்தேன். ஏன்னா ஆண்டவரே, உம்முடைய பார்வையிலே இது நலமா இருந்தது. நான் 3 நாள் தூங்கலைன்னா உம்முடைய பார்வையிலே அது நலமாக இருந்தது, உமக்கு நன்றி. சோ இப்படி எல்லாத்தையும் பாருங்க. இட்ஸ் வெரி ஹார்ட், இட்ஸ் வெரி பெயின்ஃபுல். நமக்கு மிகவும் நெருக்கமான ஒரு நபரை நாம் சாக கொடுக்கிறோம். இளம் பிள்ளைகள் மரித்து போகிறார்கள், அல்லது இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து விடுகிறது. இது நன்மையான காரியம் என்று எனக்கு இந்த உலகத்தினுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல நான் பார்க்கும்போது அங்கீகரிக்க முடியாது. ஆனால் இது தேவன் தன்னுடைய அந்த அவருடைய அந்த திட்டத்தை முழுமையாக பார்க்கும்போது அது அவருடைய பார்வையிலே நலமாக இருக்கிறது என்பதை நான் ஏற்றுக்கொள்வதுதான். அவர் கர்த்தர், அவர் தனக்கு நலமானதை செய்கிறார் என்று அங்கீகரிப்பது, அதை ஒத்துக்கொள்வது. அதைதான் யோபுடைய வாழ்க்கையிலே அதைதான் நாம் பார்க்கிறோம். அவன் தேவனை தொழுது கொண்டான் என்று சொல்லும் போது, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று சொல்லி அவன் தேவனை தொழுது கொள்ளும் போது, அருமையானவர்களே, அவன் ஒரு
ஒரு ஹெசிடேஷனோட சொல்லல. அது தேவனை துதிப்பது என்கிற காரியம் ஒரு சந்தோஷத்தின் அடிப்படையிலே வருகிறது. சந்தோஷத்தின் அடிப்படையிலே என்றால் அந்த சந்தோஷம் அல்லது அந்த ஆறுதல் அந்த 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 நிகழ்வுகளினாலே நெருக்கப்படுகிற அந்த நிகழ்வுகளினாலே உள்ள அந்த வேதனையை அப்புறப்படுத்தாது. அந்த வேதனை எனக்கு இருக்கிறது, அந்த வேதனையின் நடுவிலே தேவனாகிய கர்த்தருடைய சித்தம் செய்யப்படுகிறது என்கிற அந்த மகிழ்ச்சியும் அது கடினம், சொல்வது கடினம். இட் இஸ் தேர் இன்சைட். இப்போ அநேக வசனங்களை நம்ம வாசித்தோம் அருமையானவர்களே. அவைகளிலிருந்து ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். தேவனாகிய கர்த்தருடைய ஒரு திட்டம், தேவனாகிய கர்த்தருடைய ஒரு சித்தம், ஒரு மெயினான சித்தம், அவருடைய தீர்மானம், அவருடைய சித்தம், அவருடைய திட்டம், அவருடைய தீர்மானம் என்கிற அந்த காரியங்களை தான் நாம பார்க்கிறோம். சோ பழைய ஏற்பாட்டிலிருந்து 2 வசனங்களை நம்ம வாசிச்சிடலாம். அருமையானவர்களே, இது நம்ம எம்பிடிஸ்ல டீல் பண்ணுகிற காரியங்கள் தான். இந்த வசனங்கள் எம்பிடிஸ்ல நம்ம அதிகமாய் படிக்கிற வசனங்கள் தான். ஆனாலும் இந்த கான்டெக்ஸ்ட்ல நம்ம இதை படிப்பது மிகவும் நல்லது. 115வது சங்கீதம் 3வது வசனம், நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார் என்றால் எபேசியர் 1வது அதிகாரத்திலேயும் 3வது அதிகாரத்திலேயும் பார்த்த அநாதி காலம் முதல் அவர் தமது இருதயத்திலே கொண்டிருந்த அந்த திட்டம், அந்த சித்தம், அந்த நோக்கம், பர்பஸ் அப்படின்னு இன்னொரு வார்த்தையை நான் ஆட் பண்ணுகிறேன். அந்த சித்தம், அந்த திட்டம், அந்த தீர்மானம், அந்த நோக்கம், அதை அவர் தமக்கு சித்தமானபடி அதை அவர் செய்து நிறைவேற்றுகிறார் என்கிற காரியம். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14வது அதிகாரம், ஏசாயா 14வது அதிகாரம் 26வது வசனம், 26, 27 வசனங்கள். தேசம் அனைத்தின் மேலும் நிர்ணயிக்கப்பட்ட யோசனை இதுவே, சகல ஜாதிகள் மேலும் நீட்டப்பட்டிருக்கிற கையும் இதுவே, சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார், யார் அதை வியர்த்தமாக்குவான்? அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது, யார் அதை திருப்புவான்? முதல் பிரைஸை திரும்ப பாருங்க. தேசம் அனைத்தின் மேலும் என்று சொல்லும் போது அதுல ஆங்கில வேதாகமத்துல நீங்கள் படிப்பீர்களே, ஆனால் ஹோல் எர்த், உலகம் முழுவதிலும் நடக்கும்படியாய் தீர்மானிக்கப்பட்ட நிர்ணயிக்கப்பட்ட யோசனை என்று போடப்பட்டிருக்கிறது. உலகம் அனைத்தின் மேலும், அது ஈரானா இருக்கலாம், ஈராக்கா இருக்கலாம், அது பாகிஸ்தானா இருக்கலாம், அல்லது ரஷ்யாவா இருக்கலாம், உக்ரைனா இருக்கலாம், இஸ்ரேலா இருக்கலாம், எல்லா நாடுகளிலேயும். அதோடு தொடர்புடைய இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 46வது அதிகாரம். இதுவும் நாம் வாசிக்கிற வசனம் தான், ஆனாலும் கருத்தூண்டி அதை பாருங்கள். 46வது அதிகாரம். தேவனை தேவனென்று மகிமைப்படுத்துதல் என்றால் என்ன? இப்படிப்பட்ட தன்மையுடைய தேவன் என்று அங்கீகரித்தல், அவருடைய சித்தம் இப்படிப்பட்ட தன்மையுடையது என்பதை அங்கீகரித்தலும், அதற்கு உரிய மகத்துவத்தை கொடுப்பதும், அதை அவருக்கு உரித்தாக்குவதும். முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினைவுங்கள், நானே தேவன், வேறொருவரும் இல்லை, நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும், அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் என்று சொல்லும் போது எபேசியர்ல நாம வாஸ்த வசனம் எல்லாத்தையும் இதுல கொண்டு வரணும். ஆக்சுவலா அவருடைய தீர்மானம், அவருடைய சித்தம், அவருடைய ரகசியம், அவருடைய நோக்கம், அவர் தீர்மானித்த அந்த காரியம். சோ அதை தான் இங்கே வாசிக்கிறோம். அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும், இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலைநிற்கும். த கவுன்சில் ஆஃப் ஹிஸ் வில், அவருடைய சித்தத்தின் ஆலோசனை. எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி. அருமையானவர்களே, ஒரு சாராம்சத்துக்குள்ளே நாம் இப்போ வருகிறோம். தேவனாகிய கர்த்தர் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே ஒரு
ஒரு ஓவர் ஆர்ச்சிங் பிளான் அல்லது ஒரு திட்டத்தை அவர் வகுத்தார், ஒரு தீர்மானத்தை அவர் வகுத்தார், அல்லது அதை குறித்து அந்த திட்டத்தினுடைய விவரம், அந்த திட்டத்தை குறித்த சரியான படிப்பினை நமக்கு எம்பிடிசில உண்டு. அதனால அதை நான் ரிப்பீட் பண்ண வேண்டிய காரியம் இல்லை. அந்த ஒரு காரியத்தை தான், அதுதான் சித்தம் என்று சொல்லப்படுகிற அந்த ஒரு காரியம், ஒருவேளை அதை நாம் இங்கே இணைக்க வேண்டியது இருக்கிறது. சோ தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு தீர்மானம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. அதை தான் நாம் சித்தம் என்று சொல்லுகிறோம். அது ஒன்றுதான். நன்றாக கவனிங்கள். அதிலே அவர் எந்த ஜெனரேஷன்ல வாழப்போகிற எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளையும் அதிலே ஒன்றிணைத்திருக்கிறார். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த தேவனாகிய கர்த்தருடைய அந்த மாஸ்டர் பிளான்ல, அவருடைய மாஸ்டர் வில்லுல, அவருடைய ஆலோசனையின்படியான அந்த ஒரே சித்தத்திலே எல்லா மனிதருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் அந்த சல்லிவேர் போல அதுல இணைக்கப்பட்டு இருக்கிறது. சோ இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்த அந்த ஜெபத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று சொல்லும் போது, இந்த தேவனாகிய கர்த்தருடைய இந்த மாறாத சித்தத்திலே அல்லது அவருடைய தீர்மானத்திலே இணைந்திருக்கக்கூடிய என்னுடைய அந்த என்னை குறித்த அந்த பிளான்ஸ், ஒவ்வொரு நாளை குறித்த காரியமும் அங்கே இருக்கிறது. ஒவ்வொரு நாள்ல 24/7 நான் செய்கிற காரியங்கள் எல்லாமே அதிலே இணைக்கப்பட்டு இருக்கிறது. அது எல்லாமே நிறைவேறுவதாக என்று ஜெபிக்கிறோம். Lord, not my will but your will. ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை நம்ம பார்க்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவதாக நான் உங்களுக்கு காண்பிப்பது, நாம் இணைந்து பார்க்கும்படியாக நான் ஆசைப்படுகிற காரியம் 1 சாமுவேல் 3வது அதிகாரம். அங்கே இது நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான். அங்கே ஏலி என்கிற அந்த பிரதான ஆசாரியன், அந்த ஆசாரியன் அவனுடைய பிள்ளைகளை குறித்த காரியத்தை சாமுவேலுக்கு தேவனாகிய கர்த்தர் தெளிவாக வெளிப்படுத்தின போது, அந்த சம்பவங்கள் நமக்கு தெரியும். ராத்திரி அவன் படுத்திருக்கும் போது சாமுவேலே சாமுவேலே என்ற சத்தம் கேட்டது. 3 தடவை கேட்டது. 2 தடவையுமே அவன் ஏலிதான் கூப்பிடுறாருன்னு சொல்லி அவன் தவறாக புரிந்து கொண்டு ஏலி இடத்துல ஏன் என்னை கூப்பிட்டீரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, 2வது முறை சொல்லும் போது ஏலி புரிந்து கொண்டான், கர்த்தர் இவனோட பேச போறார் போல, அதுக்குதான் அவர் தான் கூப்பிட்டிருக்கிறாரு. ஆகையினாலே அவர் சின்ன ஒரு ஜெபத்தை சொல்லி கொடுக்கிறார். சாமுவேலே, நீ போய் படுத்துக்கோ, இனிமே அந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சுன்னா உன்னுடைய பேரை சொல்லி கூப்பிட்டாங்கன்னா கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று நீ சொல் என்று சொல்லி கொடுத்த காரியம் நமக்கு தெரியும். அதன் அடிப்படையிலே அவன் போய் 3வது முறையாக அவன் படுத்திருக்கும் போது சாமுவேலே சாமுவேலே என்று சத்தம் கேட்டது. அவன் எழும்பி அந்த ஜெபத்தை தான் சொல்லுகிறான். ஆண்டவரே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று ஜெபித்த பொழுது தேவனாகிய கர்த்தர் இந்த பெரிய தலைவனுடைய, மகா பெரிய தலைவன், அவன் நினைக்கிறது போல அல்ல, அந்த நாட்களிலே முழு இஸ்ரவேல் ஜனங்களும் ரிலிஜியஸ் காரியங்களிலே மதிக்கத்தக்க அந்த ஏலியுடைய வாழ்க்கையிலே செய்ய போகிற காரியத்தை சாமுவேலுக்கு, அந்த சின்ன பையனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான காரியம் இல்லையா? ஸோ காலையில ஒன்றும் தெரியாதது மாதிரி அவன் அந்த ஆலய பணிவிடைகளிலே இருக்கும்போது ஏலி அவனை கூப்பிட்டு, கர்த்தர் உனக்கு சொன்ன காரியம் என்ன, எனக்கு மறைக்காதபடி எனக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறான். இவனும் மறைக்காதபடி சொல்லுகிறான். அருமையானவர்களே, ஏலி ஒரு மனுஷன்தான், என்னையும் உங்களையும் போல ஒரு மனுஷன்தான். அவனுடைய பிள்ளைகள் சாவதை குறித்து பெரிய வேதனை அவனுக்கு உண்டு இல்ல. அவனுடைய வளர்ந்த வாலிப பிள்ளைகளை கொல்லுவதுதான் தேவனாகிய கர்த்தருடைய திட்டம், தீர்மானம். அதை அந்த சாமுவேல்
அந்த ஏலிக்கு சொன்ன பின்பு நடக்கிற அந்த காரியத்தை ஒரே ஒரு வசனத்தை தான் பார்ப்போம். 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 18வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன், பின்பற்றுங்கள். அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்களை எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு அவன், ஏலி, அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. What an amazing statement, அருமையானவர்களே. ஏலி புரிந்து கொண்டான், இது தேவனாகிய கர்த்தருடைய அந்த மகா பெரிய திட்டத்திற்கு உள்ளடங்கிய இந்த தீர்மானம், இந்த திட்டம், இந்த சித்தம், அது மிகவும் வேதனையான ஒரு காரியம், அங்கீகரிப்பதற்கு வேதனையான காரியம். தேவனை தேவனென்று அங்கீகரித்தலும் அவருக்குரிய கனத்தை அவருக்கு உரித்தாக்குவதும் அல்லது உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக அல்லது தேவனாகிய கர்த்தர் நல்லவர், அவருடைய சித்தம் நல்லது, என்னுடைய இந்த உலக வாழ்க்கை, இந்த சரீர தேவை, அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நான் பார்த்தேன்னா இட் இஸ் நாட் குட், எனக்கு நல்லதா தெரியல. But my God is always good. அருமையானவர்களே, ஒரு முறை நான் ஒரு செய்தியை கேட்கும்போது நான் நினைக்கிறேன், அந்த சீசன்ல நான் ரொம்ப நாள் தூங்காம அப்படி இருக்கும்போது ஒரு தேவ மனிதர் சொன்ன ஒரு காரியம், நாம எப்படி அதை அங்கீகரிப்போம்னு தெரியாது, ஆனால் எனக்கு அன்னைக்கு அங்கீகரிக்க முடிந்தது. அவர் சொன்னார், சில சஃபரிங்ஸ் ஆண்டவர் அனுமதிக்கும் போது, சில வேதனையான காரியங்களை ஆண்டவர் அனுமதிக்கும் போது, அது நீங்க வேண்டும் என்று ஜபிக்க வேண்டாம் என்று, என்றால் அந்த வேதனையில் தான் அந்த தேவனாகிய கர்த்தருடைய அந்த குட்னஸ், அந்த நேரத்திலே மை காட் இஸ் குட். ஸோ சில வேளையில வாட்ஸ்அப்ல சில டெஸ்டிமனிஸ் வரும்ல, இந்த காரியம் நடந்தது, இந்த காரியம் நடந்ததுன்னு சக்சஸ் ஆன காரியங்கள், அதை சொல்லும் போது உடனே யாராவது ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, காட் இஸ் குட். அப்படிப்பட்ட நேரங்களிலே காட் இஸ் குட்ன்னு சொல்வது எளிதான காரியம், அது யாரும் செய்துவிட முடியும். ஆனால் அருமையானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நமக்கு அருமையானவர்கள் அப்படிப்பட்டவர்களை அருமையானவர்களை இழந்து போகும்போதுன்னு நான் சாதாரணமா சொல்லுவேன், இட் இஸ் பெயின்ஃபுல், மச் பெயின்ஃபுல். பட் we say, யோபுவை போல, God is good, கர்த்தர் நல்லவர், இதுதான் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று சொல்வது. Not my will, God. இந்த நாட்களிலே நாகர்கோயில்ல ஒரு பெரிய சபையில 28 நாள் உபவாச ஜபம், 3 வேளைகளிலும் ஜபிக்கிறார்கள். காலையிலையும் ஜபிக்கிறாங்க, மத்தியானமும் ஜபிக்கிறாங்க, சாயங்காலமும் ஜபிக்கிறாங்க. நான் அவ்வப்பொழுது அவங்களுடைய குறிப்பு என்ன, எப்படி ஜபிக்கிறாங்க அப்படின்லாம் பார்க்கும்போது தேவனை தேவன் என்று மகிமைப்படுத்தாத காரியத்தை ரொம்ப அழகா பார்க்க முடியும். அவங்களுக்கு தெரியல. ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், தேவனை அல்லது அவருடைய மகிமையை காலின் கீழ் மிதிக்கிறது போன்ற காரியங்களை அப்படி செய்ய முடியாது. God is always on the throne. ஆனால் இவர்கள் வேறு எதையோ செய்து கொண்டிருக்கிறார்கள், thinking that they are worshiping God or they are praying to God. But that is another God.
என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. இந்த மாலை வேளையிலே அருமையானவர்களே, இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிளோட நான் முடிக்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய எக்ஸாம்பிள், இன்னொரு எக்ஸாம்பிள், இன்னும் 2 எக்ஸாம்பிள் இருக்குது. கர்த்தருக்கு சித்தமானால் தொடர்ந்து பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெபம் நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு ஜெபம் தான், ஆனாலும் நம்ம பார்க்கிறது நல்லது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 36வது வசனம் தொடங்கி ஒரு சில வசனங்கள் 36ல இருந்து 44 வரையிலும் இருக்கிறது. ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன், தயவுசெய்து க்ளோஸரா ஃபாலோ பண்ணுங்க. 36. அப்பொழுது இயேசு அவர்களோட கெத்செமனே எண்ணப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷரை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். It is extremely sorrowful occasion for Jesus. துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர் இயேசு கடவுள், தேவன், சிங்காசனத்திலே வீற்றிருக்க வேண்டியவர், வீற்றிருக்கிறவர். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால், லூக்கா எழுதும் போது நீங்குவது உமக்கு சித்தமானால் அப்படி என்று சொல்கிறார். இங்கே நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், அதாவது நீங்குவது உமக்கு சித்தமானால் அப்படி செய்யும். லூக்கா எழுதின சுவிசேஷத்தையும் சேர்த்து பார்க்கும்போது, ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். 42வது வசனத்திலே திரும்பவும் அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். 2nd டைம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவனுடைய சித்தத்தை மிகவும், அதாவது ஒரு இடத்துல இயேசு சொல்லுகிறார், யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் நமக்கு நல்லா தெரியும், என்னுடைய பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதே எனது போஜனமா இருக்கிறது என்று சொன்னார். நமக்கு தெரியும் இல்லையா? சோ அதுல இருந்து என்ன தெரியுது, பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெரிய டிலைட், அது ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு காரியம். அப்போ முதலாவது ஜெபிக்கும் போது தேவனாகிய கர்த்தருடைய சித்தம் இல்லாட்டியும் தெரியும் அவருக்கு, என்னுடைய பிதாவினுடைய சித்தம் நான் இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுவதுதான் என்பது தெரியும். ஆனாலும் முதலாவது அவர் அப்படி ஜெபிக்கும் போதே என் பிதாவின் சித்தம் எனக்கு டிலைட், எனக்கு போஜனம் என்று சொன்னவர் மீண்டும் 2ஆம் தரம் உமக்கு சித்தமான இது நீங்கட்டுமே அப்படின்னு ஜெபிக்கிறது எதை காமிக்குது இல்ல, என்னையும் உங்களையும் போல ஒரு மனுஷனாதான் அவர் இருந்தார். அந்த மனுஷீகத்தினுடைய உச்ச கட்டத்திலே, மனுஷ இருதயத்தினுடைய அல்லது மனுஷீக அந்த வேதனையினுடைய அந்த காரியத்தை அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். 44வது வசனத்துல அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரம் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். என்னுடைய சித்தம் அல்ல உமது சித்தம் அப்படின்னு சொல்லும்போது அந்த அவருடைய இவர் என்னுடைய நேசகுமாரன்
இவரிலே நான் பிரியமாயிருக்கிறேன் என்று சொன்ன அந்த பிதாவாகிய தேவனுடைய சித்தம் என்ன? அருமையானவர்களே, ஏசாயா 53வது அதிகாரம் 10வது வசனத்தையும் கொஞ்சம் பார்ப்போமா? இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து பிதாவாகிய தேவனுடைய சித்தம் என்ன என்பது நமக்கு தெரியும். ஆனா அந்த ஸ்பெசிபிக்கா அந்த வார்த்தையை பாருங்களேன். 53வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரோ, அல்லது இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த அருமையான அந்த பிதாவாகிய தேவனோ என்று சொல்லலாம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அநேக தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் அப்படிங்கிற ஃப்ரேஸை பயன்படுத்துறதை நாம் பார்த்திருக்கிறோம் இல்லையா? தங்களுடைய விருப்பம் நிறைவேறும்படியாக அதை பயன்படுத்துகிறார்கள் அல்லவா? நம்முடைய விசுவாசத்தின் நாயகராகி அந்த இயேசு செய்கிற காரியத்தை பாருங்க. யாருடைய கரங்களிலே தன்னை ஒப்பு கொடுக்கிறார்? பிதாவாகிய தேவன். பிதாவாகிய தேவன் என்ன செய்ய சித்தமா இருக்கிறார்? இவரை நொறுக்க சித்தமாகி பாடுகளுக்கு உட்படுத்தினார். It was God the Father who made him to crush or to be crushed. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பதாக என்னுடைய மனதிலே அதிகாலையிலே நான் ஜெபிக்கும் போது ஃபிளாஷ் ஆன ஒரு காரியம். சங்கீதம் 22 அதை குறித்து விவரமாக பேச எனக்கு ஆசை உண்டு. நேரம் முடிந்து விட்டது. சங்கீதம் 22 நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். இந்த சங்கீதம் 22 குரூசிஃபிக்ஷன் சாங் என்று சொல்லுவார்கள். வேத பண்டிதர்கள் அதை குரூசிஃபிக்ஷன் சாங் என்று சொல்லுகிறார்கள். அது முழுமையுமே இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் போது அல்லது சிலுவையிலே இயேசு கிறிஸ்து அனுபவித்த பாடுகளினுடைய வர்ணனை. C.H. Spurgeon அதை குறித்து சொல்லும் போது it is the photograph of Jesus suffering on the cross என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பட்ட அந்த பாடுகள் அல்லது அவருடைய அந்த கடைசி பாடுகளின் அந்த மரணத்தினுடைய அந்த பாடுகளினுடைய ஒரு போட்டோகிராஃப் தான் இந்த சங்கீதம் 22 என்று. மேலும் அவர் சொல்லுகிறார், C.H. Spurgeon சொல்லுகிறார், இந்த சங்கீதம் 22 நாம் படிக்கும் பொழுது மிக பயபக்தியோடு நம்முடைய சாண்டல்ஸை கலற்றி கொண்டு நம்முடைய செருப்புகளை கலற்றி கொண்டுதான் அதை படிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எத்தனையாக இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையை இந்த 22வது சங்கீதத்திலே கண்டு ரசித்து ருசித்த அந்த தேவ மனுஷன் இந்த லெந்து நாட்களிலே இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையை இந்த சங்கீதம் 22 பார்க்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நம் ஒவ்வொருவருடைய கண்களையும் திறப்பாராக. முழுமையா இந்த சங்கீதத்தை நீங்க கர்த்தர் ஏவுவாரானால் படிச்சு பாருங்க. அதுல நான் ஒரே ஒரு காரியத்தை, ஒரே ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 6வது வசனம். அருமையானவர்களே, C.H. Spurgeon இதை குறித்த ஒரு எக்ஸ்போசிஷன் கொடுத்திருக்கிறார். எல்லா வசனத்தையும் இயேசு கிறிஸ்துவுக்கு அதை இயேசு கிறிஸ்துவுக்கு அதை அப்ளை பண்ணி அவர் சொல்லுகிறார். அதுக்கு சரியான காரியம். ஏனென்றால் 1வது வசனம், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்கிற காரியமும் இயேசு இந்த சங்கீதத்திலிருந்து தான் சொல்லுகிறார். சோ அதிலிருந்து C.H. Spurgeon என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த சங்கீதம் இயேசு சிலுவையிலே தொங்கும் போது இந்த சங்கீதத்தை நிச்சயமாக அவர் மனப்பாடமாக சொல்லியிருக்க வேண்டும். அதிலிருந்து ஒரு சில வசனங்களை அவர் சொல்லுகிறார். இயேசு அங்கே வேதனை நடுவிலே சொன்னார் என்றுதான் சொல்லுகிறார். நிச்சயமாக
அது உண்மையாகத்தான் இருக்க முடியும். அந்த 6வது வசனம் என்ன சொல்லுகிறது? நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். அருமையானவர்களே, எதற்கு இந்த வசனத்தை நான் எடுக்கிறேன் என்றால், thy will be done, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக என்று சொல்லும் பொழுது, தேவனாகிய கர்த்தரை அவர் செய்கிற எல்லாவற்றையும் அவர் என்னுடைய வாழ்க்கையிலையும் பொதுவான உலக சரித்திரத்திலே மாத்திரமல்ல, என்னுடைய வாழ்க்கையிலேயும் அவர் சித்தம் கொண்டு செய்கிற எல்லாவற்றையும் நான் அங்கீகரிக்கிறேன். அவரே ராஜா என்பதை நான் அங்கீகரிக்கிறேன். அவருடைய சித்தத்தை நான் அங்கீகரிக்கிறேன். அவரை தேவன் என்று நான் அங்கீகரிக்கிறேன். அவருக்குரிய உரிமையை நான் அவருக்கு உரித்தாக்குகிறேன் என்று சொல்லும் பொழுது ஏலி சொல்லுகிறான் இல்லையா, அவர் தமக்கு நலமானபடி செய்கிறார், நான் அதில் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. உம்முடைய பிதாவே, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக, என்னுடைய சித்தம் அல்ல என்று சொல்லும் போது எந்த அளவுக்கு அவர் தன்னை தாழ்த்துகிறார் என்றால், அந்த தன்னை தாழ்த்துதல் என்கிற காரியம் நாமும் கூட அருமையானவர்களே, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக, என்னுடைய சித்தம் அல்ல என்று ஒவ்வொரு காரியங்களையும் ஜெபிக்கும் போது சொல்லும் போது என்னை நான் அவ்வளவாக தாழ்த்துகிறேன் என்பதுதான் காரியம். அருமையானவர்களே, சைமல்டேனியஸா இங்க இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையை கொஞ்சம் பார்ப்போம். அருமையானவர்களே, மனுஷனை குறித்து புழுன்னு சொல்லி 2-3 ரெஃபரன்ஸ் இருக்குது. யாக்கோபு என்னும் பூச்சியே, அதுல நான் நினைக்கிறேன் இங்கிலீஷ்ல ஜேக்கப் யூ ஆர் அ worm அப்படின்னு தான் போட்டிருக்கு. இன்னொரு ரெஃபரன்ஸ் இருக்கு யோபுல. சோ மனுஷனை குறித்து ஒரு புழு என்று சொல்லப்படுகிறது. அந்த மனுஷனிலும் கீழாக நானும் ஒரு புழு என்று அந்த சர்வ ஆளுமையின், ஆட்சியின், சர்வ அரசாட்சியின் உரிமையை உடைய அந்த தேவனாகிய கர்த்தர் ஒரு அந்த கெத்செமனே தோட்டத்திலே ஒரு புழுவை போல துடிக்கிற காரியம். ஒரு புழுவுக்கு ஒரு பேக் போன் கூட கிடையாதுல்ல. இட் இஸ் சோ ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் ஒரு worm which is totally feeble, அந்த total weakness. உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று சொல்லும்போது, Lord, I am nothing. இயேசுவே அப்படி சொன்னாரானால், இயேசுவே நான் ஒரு புழு என்று சொன்னாரானால் அதுக்கு கீழே என்ன இருக்கும் அருமையானவர்களே? அதான் நானும் நீங்களும் அப்படின்னு சொல்லி அக்னாலஜ் பண்ணுவதுதான் தேவனை தேவன் என்று மகிமைப்படுத்துதல். கர்த்தர் தொடர்ந்து இந்த காரியங்களின் ஆழங்களில் செல்லவும் அனுபவிக்கவும் அவர் நமக்கு கிருபை அருளுவாராக.